வணக்கம் விருதி. தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆள் சேர்த்தது தொடர்பான வழக்கில் சென்னை உட்பட 9 இடங்கள் உட்பட தமிழகம் முழுவதும் 14 இடங்களில் இன்று காலை முதல் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர். கடந்த ஜூன் மாதம் ஒரு யூடியூப் சேனல் தடை செய்யப்பட்ட ஹரிபு உத்சஹித் இயக்கத்தின் ஆதரவாக கருத்துக்கள் இருந்ததை அடுத்து சென்னை சைபர் கிரைம் போலீசார் அதை கண்டறிந்து விசாரணை செய்தனர். இதில் சென்னை ராயப்பேட்டையை சேர்ந்த ஹமீது உசைன் என்பவர் டாக்டர் ஹமீது உசைன் டாக் என்ற பெயரில் அந்த யூடியூப் சேனல் மூலம் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கத்திற்கு ஆதரவாக பேசி மூளை தலைவை செய்து இளைஞர்களை திரட்டி வந்து ராயப்பேட்டை தனிகார் சாலையில் இதற்காக அலுவலகம் அமைத்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ரகசிய கூட்டம் நடத்தி தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆதரவாக கருத்துக்களை பரப்பி வந்ததாகவும் தெரிய வந்தது. இது தொடர்பாக சென்னை சைபர் கிரைம் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து ஹமீது உசைன் அவர் சகோதரர் அப்துல் ரகுமான் உட்பட 6 பேரை கைது செய்தனர். ஹமீது உசைன் கௌரவ பேராசிரியராக பணியாற்றி கொண்டு ஹரிபு இயக்கத்தின் ஆதரவாக செயல்பட்டு வந்ததும் தெரிய வந்தது. இந்த வழக்கு தொடர்பாக 10 இடங்களில் திடீர் சோதனை நடத்தினர். இதில் முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. பின்னர் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்த பிரிவில் தேச விரோத செயலுக்குரிய சட்டப்பிரிவுகள் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு சட்டப்பிரிவு சேர்க்கப்பட்டிருந்ததால் வழக்கின் விசாரணை என்ஐஏவுக்கு விரைவில் மாற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனில் இந்த சட்டங்களை ஒரு வழக்கில் சேர்க்கப்பட்டால் இந்த வழக்கின் விசாரணையை என்ஐஏ நேரடியாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து விசாரிக்க அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இந்த வழக்கின் விசாரணை என்ஐஏவுக்கு அண்மையில் மாற்றப்பட்டது. ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டன. இதையடுத்து சென்னை என்ஐஏ அதிகாரிகள் புதிதாக ஒரு வழக்கை பதிவு செய்து விசாரணை தொடர்ந்தனர். சர்வதேச தொடர்புகள் இந்த வழக்கில் இருப்பதாக என்ஐஏ சந்தேகிப்பதால் விரைவில் இந்த விவகாரத்தில் பலர் கைது செய்யப்படுவார்கள். விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது. இந்த நிலையில் சென்னையில் 9 இடங்களில் உட்பட தமிழகம் முழுவதும் 14 இடங்களில் இந்த வழக்கிற்கான ஆதரவாளர்களை திரட்டி வகையில் என்ஐஏ அதிகாரிகள் தொடர்புடைய நபர்கள் வீட்டில் அலுவலகங்களில் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை ராயப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, திருவல்லிக்கேணி, ஏழிக்கிணறு, நீலாங்கரை, வெட்டுவாங்கனி மற்றும் புறநகர் பகுதிகளான தாம்பரம், பண்டலூர், நன்மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. பல மணி நேரமாக நடைபெற்று வரும் இந்த சோதனையில் டிஜிட்டல் ஆவணங்கள் உட்பட பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக என்ஐஏ தரப்பில் கூறப்படுகிறது. சோதனை நடைபெறும் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.